தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்காக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். தொடர்பான கள தகவலுடன் நீராமலை செய்தியாளர் கருணாகரன், தற்போது மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? போதிய பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், அதாவது சென்னை என்றாலே நெருக்கமான வீடுகள், தூரத்தில் மனிதர்கள் என்ற நிலையில் இருப்பார்கள். தற்பொழுது அந்த தீபாவளி பண்டிகை முடிந்து குடும்பத்துடன் உள்ளூரில் சொந்த பந்தங்களை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாக மீண்டும் தற்பொழுது சென்னையை நோக்கி வாழ்வாதாரத்திற்காக கிளம்பியுள்ளனர். இன்று காலையிலேயே அந்த பேருந்துகளில் பிடித்து சென்னை செல்வதற்காக குடும்பத்துடன் வருகை தந்து வருகின்றனர். குறிப்பாக இதைத் தொடர்ந்து மதுரை மண்டல அரசு பேருந்து சார்பில் மதுரையிலிருந்து காலையிலேயே 175 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. எவ்வாறு என்றால், அதாவது இந்த மதுரை அரசு பேருந்துகளிலே முன்பதிவு செய்தும் முன்பதிவு இல்லா பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. எனவே இந்த கட்டணமாக ₹400 மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த மதுரை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்ல விருப்பமுடையவர்கள் மதுரை இந்த சிறப்பு பேருந்துகளில் ஆர்வமுடன் சென்று வருகின்றனர். அதிகாலை வரை கூட்டத்தை பொறுத்தளவில் அதிகாலை வரை இந்த பேருந்து பயணம் தொடரும். மேலும் இந்த பயணத்தில் ஏதாவது கூட்டம் மேலும் அதிகமாக இருந்தால் அந்த தென்னக ரயில்வே சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறு என்றால், இன்று இரவு 7:15 மணிக்கு மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து முர்மு எனப்படும் ஒரு முன்பதிவில்லா ரயில் பெட்டிகளை இயக்க உள்ளது. எனவே இந்த ஆண்டு பயணிகள் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து பயணிகள் சென்னை செல்வதற்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பாருங்க, பஸ்ல இப்ப பயணிகள் ஆர்வமுடன் சென்னை செல்ல உட்கார்ந்திருக்கின்றனர். இப்ப பாருங்க, மேலும் இந்த ரயில் பயணம் அதிகாலை வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அம்மா சொல்லுங்க, எவ்வளவு நேரம் போறீங்க, எப்படி இருக்கு? சென்னை பயணம் முடிச்சுட்டு போறீங்க? ஃப்ரீயா இருக்கு. கட்டணம் எவ்வளவு இருக்கு? கட்டணம் நார்மல் கட்டணம் தான். இப்போ நீங்க சென்னையில இந்த தொழில் நிமித்தமா அங்கெல்லாம் இருந்துட்டு இப்ப ஊர்ல பாத்துட்டு போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் ஊர்ல இங்க வசதியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வசதி எல்லாமே கன்வீனியன்டா நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே இந்த தீபாவளி திருநாளை முடித்துவிட்டு தற்பொழுது மீண்டும் சென்னையை நோக்கி பணி நிமித்தமாக செல்ல துவங்கி உள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.